சரி ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து பார்க்கிங் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம், வந்துட்டோம் இந்த ஏரியாவில். ஸோ அங்கே ஒரு பேங்க் தெரியுதுல்ல, அதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே பார்க்கிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ சாரி, அதுக்குள்ளே பார்க்கிங் கிடச்சிட்டு பேங்க் வேலையை முடிச்சுட்டு அப்படியே இந்த ஏரியாவை அப்படியே ஒரு சுற்றும். இது நல்லா இருக்கும் கைஸ். அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஏரியாவில் உள்ள டவுனுன்னு சொல்லலாம். எல்லாமே இருக்குது. ஃபார்மசிஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இங்கே எல்லாமே லோக்கல்ஸ் தான் வருவாங்க. டூரிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வரும். பார்க்கிங்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், இல்லை. டிக்கெட் போட்டோம் பார்க்கிங் போட்டோம். இப்போ போய்கிட்டு இருக்கோம். போங்க. சரியான சூடாக இருக்கும். வெயில் வர ஏரியாவுக்கு ஓவர் வெயிலுங்க. இந்த ஏரியா பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இங்கே போட்டிருக்கலாமோ, இன்னும் பக்கத்தில் நடந்து போயிருக்கலாம். ரோட்டில் நடக்காம புல்லில் நடப்போம். சொன்ன பார்த்தீங்களா, ஃபார்மசிஸ் இருக்குது, சாப்பாடு கடை இருக்குது, மேலே டென்டல் கிளினிக்கு. நம்ம போகிறது வந்து இதுக்கு எங்கே பேங்க், பப்ளிக் பேங்க். சின்ன வேலை இருக்குது, முடிச்சு விட்டு அப்புறம் பார்ப்போம். முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரவுண்டிங் போவோங்க. ஓகேயா? பேங்க் வேலை முடிஞ்சு அப்படியே ஒரு ரவுண்டிங் உங்கள்கிட்ட காட்டிடுவோம். ஓகேயா? கீழே நடப்போமா மேலே நடப்போமா? இது வந்து ஒரு ஃபார்மசி, இதுவும் ஃபார்மசி. நம்ம காடி அங்கே இருக்குது. என்னடா ஹேப்பனிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஆளுகள் தான் பார்த்தீங்கன்னா அப்படித்தாங்க. நம்ம இப்படி போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு வந்துடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு வாக்கிங். ஓகே கைஸ், வாங்க. இது என்னது, பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடமே தான், பிள்ளைங்களாம் உட்காந்துருக்காங்க. மருந்து பஞ்சர் கப்பி. இறங்கணும் இனிமேல் தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் இல்லை, கீழே இறங்கினா தான் கொஞ்சம் ஈஸியாக. என்ன தெரியுது. ஓகே, பன்னெண்டு தான். ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரையலுக்குன்னு சொல்லி ட்ரைபாட் கூட எடுத்துகிட்டு வரல, செல்ஃபி ஸ்டிக்கு கூட இல்லை, வெறும் கேமராவை மட்டும் தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு. ஐடியாவே இல்லை. சரி, இன்றைக்கே ஷூட் பண்ணி இன்றைக்கே போட முடியுமா, ஒரு ட்ரை தானே. அதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் புது விஷயமா. சாப்பாடு கடை அசலமா இருக்கா இல்லை, சாப்பிட்ற மூட்டில் இல்லை கைஸ். நம்ம ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது ரோடு, இதுக்கு பின்னாடினா ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டு. ஆக்சுவலி நம்மளோட என்னது கிராப் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருப்போம் நைட்டில். ஏன்னா கொஞ்ச நாள் மோட்டரில் பைக்கில் அது சுற்றும் போது இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் வருவோம், நிறையாவே வருவோம். இந்த கடையை பாருங்கள் எப்படி இருக்குது, புதுசாக செஞ்சுருக்கீங்க. பக்கத்தில் தான். Prawn rich nasi lemak ayam.
ஃபுல்லாக இருக்குங்க. நாசிலமா மட்டும் ஜோஸு இந்த சைடு போய் பார்ப்போமா, அதுக்குள்ளே போட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த இடம். ஸ்டார் ஹைனான் காபி டவுன் செஃப் பான் ஆனஸ்டி போ. நல்லா இருக்குல்ல கடைங்களா. கொஞ்சம் ரிலீவாக இருக்குல்ல. ரெஸ்டாரண்ட் மாவார் கம்பீரா இங்கே வந்துருப்போங்க நம்ம. சாப்பிட வரல, இது கிராப் பண்ண கலெக்ஷன் பண்ண வந்துருக்கோம். இதெல்லாம் ஆஃபீஸ் லாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்கு. ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து டிஜேஐ தான் பைக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி என்ன ட்ரை பண்ணுறேன்னா, ஒரே நாள் எடுத்து போட முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் லாகில் ஷூட் பண்ணுறேன். லாக்லன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம எதுவும் கலரில் செஞ்சதில்லை, வெறும் ஃபில்ட்ரு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். அழகாக டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய பார்க்கிங்க, பைக் பார்க்கிங்க. ஓ அங்கே பாருங்க ஒரு மஸ்ஜித் இருக்கு, சூப்பர்ல. இல்லை இங்கே மட்டும் காத்தடிக்குது நல்லா. ஃபேமிலி மார்ட் சூப்பர். த 5th Avenue சாப்பாடு கிடையோ. பப்ளிக்கா கோபிச்சாம் சூப்பராக இருக்கா. நைட் இல்லையோ, இங்கே தான் கூட்டமாக இருக்கு. ஆமாம் இங்கே தான் இவ்வளோ கடையும் இருக்குது. எல்லா கடையிலையும் ஆளு கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஆள் இல்லை. இந்தியன் ஃபுட், இந்தியன் முஸ்லீம். ஓகே கைஸ், இந்த இடத்த பார்த்தாச்சு, அவ்வளோதான். அது கிளம்பும். ஒரு எவ்வளோ நேரம் வருதுன்னா தெரில. அப்படியே கொஞ்சம் பீரோலு அது இதெல்லாம் போட்டு அப்பா இது நைட்டு கடை போடுவாங்க இப்படி. இந்த பாருங்க எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க டுரியன் ஃப்ரூட்ஸ். டுரியன் வந்து தமிழில் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து முதலை பழம் அப்படின்னு ஒரு இதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு தமிழ்லேயும் தாய்லாண்ட்லேயும் ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசுவார். அவர் போட்டிருந்தார் முதலை பழம், அது பேர். சூப்பரில் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் தெரிலனா நீங்களும் ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து பார்ப்போம்.